லைக் இப்போ வந்து இன்னைக்கு நம்ம we are dealing with a procedure called as selective nerve root block. செலக்டிவ் நர்வ் ரூட் பிளாக்னா நம்ம எந்த லெவலில் வந்து பேஷண்ட்டுக்கு வந்து தொந்தரவு இருக்கோ, இடுப்புல இருந்து கால் கீழே போகிற தண்டோட நரம்பு மேலே நம்ம தண்டோடத்துக்கு பக்கத்துலேயே போய் ஸ்பைனல் கார்டை இன்ஜூர் பண்ணாமல் அதில் ஓட்ட போடாமல் அதுக்கு மேல் பகுதி அதை சுற்றி இருக்க பகுதிகளில் அந்த மருந்தை நம்ம இன்ஜெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ப்ரொசீஜர் எதுக்காக அப்படின்னா, சிலருக்கு டிஸ்க் பல்ஜ் பெருசாக இருந்து அது வந்து நரம்பு அழுத்தாமல் இருக்கும். ஆனால் பெயின் பிகாஸ் ஆஃப் அந்த டிஸ்கில் சின்னதாக ஓட்ட விழுந்திருக்கும். உங்களுக்கு அதை நான் வந்து எம்ஆர்ஐயில் வந்து ஐ வில் பின் பாயிண்ட் அண்ட் ஷோ இட். ஆனுலர் ஃபிஷர் அப்படின்னு சொல்கிற விஷயம், அந்த ஆனுலர் ஃபிஷருக்கும் அதுலேருந்து வர்ற அந்த கெமிக்கல் ரியாக்ஷனால் வர்ற அந்த ரேடியேட்டிங் பெயினுக்குமான ட்ரீட்மெண்ட் தான் இது. சில நேரங்களில் நம்ம இந்த ப்ரொசீஜர் பண்ணுறது மூலமாக ஒரு ஸ்டேபிள் ஸ்பைனில் இருக்க நான் டிஸ்கோஜெனிக் பெயின், டிஸ்க்குனால வராத ஒரு பெயினை குறைக்க முடியும். ஸோ அந்த ப்ரொசீஜர் ஃபுல்லுத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த எம்ஆர்ஐயில் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் L4, L5 அண்ட் L4, L5 டிஸ்க்கு. அந்த டிஸ்கில் திஸ் ஏரியா வேர் இட் இஸ் ஒயிட், இது வந்து நத்திங் பட் கால்ட் அஸ் an annular fissure. அதாவது அந்த இந்த ஒயிட்டிஷ் பார்ட் இன் எனி டிஸ்க் இஸ் நியூக்ளியஸ், இந்த பிளாக்கிஷ் பார்ட் இஸ் annulus. அந்த annulus ஒரு சின்ன ஓட்டை விழுந்திருக்கு. ஸோ அந்த ஓட்டை வழியாக தான் வந்துட்டு the patient was having L4, L5 chemical radiculitis. L4-5 லெவல் அந்த annular fissure அங்கே இருந்தது. இதுதான் this was the annular fissure in the அந்த லேட்டரல் வியூ ஆஃப் எம்ஆர்ஐ பார்த்தது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸிட்டிங் நர்வ் ரூட் போகிற இடங்கள் எல்லாமே இன்ஃப்ளேம்டாக தான் இருக்குது. ஸோ டிஸ்க் ஹாஸ் லாஸ்ட் இட்ஸ் பைகான்கேவ் ஸ்ட்ரக்சர், ரவுண்ட் ஆகிடுச்சு அண்ட் சென்டரில் இருந்த அந்த வாட்டர் கண்டென்ட்டும் போயிடுச்சு. ஸோ இந்த ப்ரொசீஜரில் பார்த்தீங்கன்னா அந்த என்டையர் வீடியோலேயே நீங்கள் பார்ப்பீங்க, நீடிலோட டிப்பை வந்துட்டு நம்ம ப்ராப்பராக எங்கே இருக்குது அப்படின்றத லைவாக எக்ஸ்ரே மிஷின் மூலமாக பார்த்து தான் போகிறோம். ஸ்கின்ல இருந்து அந்த டார்கெட் பாயிண்ட் ரீச் பண்ணுற வரைக்குமே கூட எந்த இடத்துலையுமே வந்துட்டு நம்ம வேவர் ஆஃப் ஆகாமல் ஸ்மூத் அண்ட் ஸ்லைடிங் ட்ரான்சிஷனில் தான் போகும். ஸோ இந்த ஒரு ரீசன்னால் இந்த விஷயம், இந்த ப்ரொசீஜர் விச் வி ஆர் டூயிங் இஸ் ஹைலி சேஃப். ஸோ அந்த ஒரு சேஃப்டி வந்து த்ரூ அவுட் த ப்ரொசீஜர் இருக்கும். இது நினச்சி பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் ஆஃப்டர் த ப்ரொசீஜர் பேஷண்ட் ஒரு 2 ஹவர்ஸில் நம்ம நடக்க வச்சுட்டு ஈவன் ஒரு 4 to 6 ஹவர்ஸ் அப்சர்வேஷனுக்கு அப்புறம் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவோம். தேங்க்யூ.